ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், சூப்பரான மாடித்தோட்ட நண்பர்களுக்கு கண்ணுக்கு அப்படியே விருந்தளிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற பச்சை மலைக்கு தான் போகிறோம். இங்கே வந்து சூப்பராக இருக்கும், ஊட்டி மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே முக்கியமான மூலிகை கூட பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் இந்த மலையிலேருந்து பறிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன். என்னெல்லாம் வந்து நம்ம மூலிகை கிடைக்கிது, அதெல்லாம் நம்ம வந்து தோட்டத்துக்காக டெரஸ் கார்டனுக்காக பறிக்க முடியுமா, அதை பறிச்சுட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆவலோடு தான் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா நம்மளை மாதிரி டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்க டிஃப்ரெண்ட்டான செடி ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமா, டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுக்கு போகும்போது நம்ம கண் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா செடிங்களை மட்டும்தான் நம்ம வந்து தேடுவோம், விரும்புவோம். அந்த மாதிரி தான் இங்கே இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது, ரொம்பவே அழகாக இருந்தது. வர்றதுக்கே எனக்கு வந்து மனசு இல்லாமல் தான் வந்தேன், அந்தளவு இருந்தது. இது பாருங்கள், நாங்கள் ஈவினிங் தான் போனோம். ஈவினிங் நல்ல வெளிச்சத்தில் போகும்போது திரும்ப பார்த்திங்கன்னா நைட் ஆகிப்போச்சு. நைட்டு ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப பயமாக இருந்தது. அது போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கீழே சமநிலையிலேருந்து மலை மேலே போகிறதுக்கு ஒரு 1 ஹவர்கிட்ட ஆகிப்போச்சு. அந்த 1 ஹவரும் பார்த்திங்கன்னா சூப்பரான வியூவாக இருந்தது. இது பாருங்கள், அந்த வியூ தான். அப்புறம் அங்கே போனாக்க கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்லாமல் போயிட்டு பயமாக தான் இருந்தது. வெளியில் எதுவும் காட்டு மிருகம், சுற்றி ஃபாரஸ்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கோமேன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட்டு வந்துருச்சு. மார்னிங் வந்து சரி வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பி வெளில வரும்போது வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அதை விட பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த அந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா வுட்டில் பண்ண மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வுட்டு கிடையாது, இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நார்மலான கட்டடம் தான். கீழே வந்து பில்லர் கொடுத்து எவ்வளோ அழகாக வந்து டெக்கர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது சட்டுன்னு பார்க்கும்போது இது மரத்தை அறுத்து அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீடு. ஆனால் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கீழே பில்லர் கொடுத்து அந்த வுட்டு டிசைனில் வீடு கட்டியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது. ஓகே, நம்ம கிளம்பலாம், போய் சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கனாக்கா அங்கே ஒரு சின்ன ஹோட்டல் தான். ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதாவது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம குளிக்கிற இடத்துக்கு போனோம். அந்த ஹோட்டல் வீடியோலாம் வந்து மிஸ் ஆகி போச்சு. இந்த வியூலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல். அதாவது நம்ம திருச்சியில் தான் இருக்கோமானே சத்தியமாக தெரியவே தெரியாது. ஏதோ ஊட்டி, கொடைக்கானல், மணாலி அந்த மாதிரி இடத்துக்கு போன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே ஜனங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய பேர் கிடையாது. சும்மா ஒரு 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 ஏரியாவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 100 வீடு இருக்கிறதே பெரிய அதிசயம். எங்கேயுமே நான் வந்து வீடுங்களே நான் பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடம்லாம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக ரம்மியமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ அதாவது பக்கத்தில் ஒரு பிளேஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த இடத்த பார்க்காம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோங்கிற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம மலை மேலேயே ஏறிடலாம். இந்த பச்சை மலையில் பார்த்திங்கன்னா என்ன வந்து ஸ்பெஷல்னால் பத்திரகாளி கோயிலும் அப்புறம் பார்த்திங்கன்னா மங்களம் அருவிங்கிற ஒரு பிளேஸும் தான் ரொம்பவே பாப்புலரான பிளேஸு.
சரி ஓகே அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போகிறோம். ஃபால்ஸுக்கு போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு நம்ம வந்து காளி கோயிலுக்கு போகலான்னு தான் நாங்கள் கிளம்புனோம். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் குளித்ததோடு சரி காளி கோயிலுக்கு போகவே முடியலை. பள்ளமாக இருக்குது, வண்டி போகாதுன்னு நாங்கள் போகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக அங்கங்கே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை நிறையாவே இருந்தது. பார்க்க செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.